कविगुं भवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम्. வணக்கம் உறவுகளே, இன்று உங்களுக்கு விநாயகர் கடவுளை பற்றி கூற போகிறேன். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியின் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்குரியவர் விநாயகர். விநாயகர் கடவுள் ஐந்தொழில்களையும் புரிவதாக விநாயகர் புராணத்திலிருந்து கூறப்படுகிறது. அவருடைய எழுத்தாணி பிடித்த கரம் படைத்தலையும், பாசம் கொண்டிருக்கும் கரம் மறைத்தலையும், அங்குசம் கொண்டிருக்கும் கரம் அழித்தலையும், அமுத கலசம் ஏந்திய துதிக்கை அருளலையும் புரிவதாக கூறுகிறது. விநாயகரை நாம் எளிதாக உருவாக்கிவிட முடியும். எந்த இடத்திலும் அவரை வணங்க முடியும், வைத்து வணங்கலாம். பசுவின் சாணம், மஞ்சள் மா, அரிசிமா, வெல்லம், களிமண் ஆகியவற்றில் அருகம்புல்லை நாட்டி உருவாக்கலாம். விநாயகரை பசுவின் சாணத்தில் பிடிக்கும் பிள்ளையாருக்கு சக்தி அதிகம். பசுவில் 30 கோடி தேவர்கள் எல்லாரும் அதில் இருப்பதால் பசுவின் சாணத்தில் விநாயகரை நாங்கள் உருவாக்கும்போது அதுக்கு சக்தி அதிகம். விநாயகர் பெருமான் சிறுவர்கள் மீது பேரன்பு மிக்கவர். நாம் எப்போதும் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சிறுவர்கள் பிள்ளையாரை தினமும் வணங்க வேண்டும். விநாயகர் பெருமானை நாங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மோதக பிரியனான விநாயகர் பெருமானை போற்றி வணங்குவோம். தொடர்ந்து விநாயகருடைய ஒவ்வொரு மகத்துவத்தையும் கூறுவதாக இருக்கிறேன்.